எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டெரகோட்டா ஜுவல்லரி பண்ணுறதுக்கு சிலிக்கான் மோல்டு எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு எம்டி பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமான பொருள், சிலிக்கான். இது வந்து நியர்பையில் ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும், நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் 250லேருந்து 270 280 அந்த மாதிரி இருக்குங்க. அப்புறம் இதோட நேம் வந்து சிலிக்கான் கன். இதுவும் ஹார்ட்வேர் ஷாப்லேயே கிடைக்குங்க. இதோட ப்ரைஸ் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லைங்க, வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சிலிக்கானில் இருக்கிற மேலே அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து அந்த மேலே இருக்கிற எட்ஜஸை கட் பண்ணிடணும். இது ஒரு கத்தி வச்சு அந்த மேலே கேப் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ண வேணாம், சின்னதாக கட் பண்ணால் கூட ஓகே தான். இப்போ இதை நம்ம கட் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம அது சிலிக்கான் கன்னில் போட்டுக்கலாம். இந்த பின்னாடி இருக்கிற பட்டனை நல்லா ப்ரெஸ் பண்ணி மேலே இழுத்திங்கன்னா அது கொஞ்சம் லூஸ் ஆகிடும். இப்போ வந்து ஈஸியாக அதை உள்ளே போட்டுக்கலாம். நம்ம அது எட்ஜஸ் கட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் பண்ணணுங்க, இல்லைனா வந்து அது மேலே கொஞ்சம் கெட்டியாகிடும். இப்போ உள்ளே போட்டதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த எட்ஜஸ் வந்து கரெக்டாக உள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம டாப்பில் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம இன்னும் க்ளோஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்கோம். ஸோ சீக்கிரமாக அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்டெப்பு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு எம்டி பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. ஏதாவது வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மோல்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இதுக்கு கார்ன்ஃப்ளவர் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். நீங்கள் வேறு மாவு மைதா அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான் எடுக்கணும். இப்போ மோல்டுக்கு தேவையான அளவு வந்து சிலிக்கான் அதுலேருந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ண அதில் கரெக்டாக வந்துடும். இது நம்ம சிலிக்கான் கன் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் கையில் ப்ரெஸ் பண்ணி எடுக்கணுன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், ப்ரெஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம மோல்டுக்கு தேவையான அளவு சிலிக்கான் எடுத்துகிட்டு இதை உடனே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இல்லைனா வந்து அது ஏர் ஃபார்ம் ஆகிறதுனால கொஞ்சம் ஈஸியாக ட்ரை ஆகிடுங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கூட வந்து லைட்டாக ஆயில் மட்டும் கையில் ஒட்டாத மாதிரி அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இல்லைனா வந்து கையில் ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டிடும். நீங்கள் க்ளவுஸ் போட்டு கூட யூஸ் பண்ணலாம். அலர்ஜி இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளவ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே கையிலேயே பண்ணிக்கலாம். இப்போ கையில் ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக வந்து நான் கொஞ்சம் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேங்க. நீங்கள் அலர்ஜி இருந்துச்சுன்னா கைக்கு க்ளவுஸ் போட்டு கூட யூஸ் பண்ணலாங்க, இல்லைனா வேண்டியதில்லை. நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கையில் மட்டும் கொஞ்சம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா அது கையில் ஒட்டாத மாதிரி இருக்கும். இப்போ சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி வந்து அந்த சிலிக்கானை வந்து அந்த கார்ன்ஃப்ளவரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கனாலுமே வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடுங்க. கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு வீடியோ ஃபாஸ்ட்டில் பண்ணலைங்க. நான் வந்து அப்படியே மேக் பண்ணுறதை நான் அப்படியே உங்களுக்கு வீடியோவில் தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் வந்து ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆயில் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது வந்து கையில் உங்களுக்கு ஒட்டாத மாதிரி இருக்கும். ரொம்ப நிறையவும் ஆயில் அப்ளை பண்ணிக்கூடாதுங்க. கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பியும் கார்ன்ஃப்ளவரில் மிக்ஸ் பண்ணியே இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ வந்து இது ஒயிட்டாக வேணும்னாலும் பண்ணிக்கலாங்க, இல்லை நமக்கு எதனா கலர் வேணும்னாலும் நம்ம கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லைட்டாக ப்ரஷில் கலர் எடுத்து அப்ளை பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ கையில் தாங்க பண்ணுறேன். கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து அந்த பெயிண்ட் ஃபுல்லாகவே வந்து கையிலேயே ஒட்டிடும். ஸோ நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஆயிலில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து கையில் ஒட்டாத மாதிரி இருக்கும். லைட்டாக பிசைஞ்சிட்டே இருக்கும்போது வந்து கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே பண்ணுங்கள். ரொம்ப நேரம் பிசைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப சிலிக்கான் வந்து ஹார்ட் ஆயிரும். அதனால் வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் பண்ணக்கூடாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணக்கூடாதுங்க. இப்போ வந்து சிலிக்கான் வந்து கரெக்டான பதத்தில் வந்துருச்சுங்க. அது ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு பண்ணும்போது ஒரு 2-3 டைம் வந்து கொஞ்சம் விரிசல் விடுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ சிலிக்கான் நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணி பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு ஸ்கொயர் அந்த டைப்பில் வேணும்னாலுமே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேஸ் வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து பண்ணிக்கலாங்க. இது நான் செப்ரேட் பண்ணிக்கிறேங்க. சின்ன சைஸ் வேணுங்கிறதுனால நான் செப்ரேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கம்மியாக எடுத்து பண்ணுங்கள். நிறையா பண்ணிட்டிங்கனாலுமே ரொம்ப விரிசல் விட்டுரும்.
இப்போ நமக்கு தேவையான அளவை எடுத்து ரவுண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கலாங்க. ஃப்ளாட் பண்ணும்போது தான் வந்து டிசைன் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். நீங்கள் ரவுண்டாக இருந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்ஈவனாக போயிடும். இப்போ நமக்கு வேணுங்கிற பெண்டன்ட்டோ இல்லை ஏதோ பீட்ஸ் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு அது எந்த டிசைன் வேணுமோ சிலிக்கான் வந்து அந்த டிசைனுக்கு வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பேக் சைடில் திருப்பி அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் பண்ணுறனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு டூல்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு சென்டராக வச்சு நல்லா கொஞ்சம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, ஓரளவுக்கு அழுத்தம் கொடுத்தா போதும். நல்லா ஃப்ளாட்டான இடத்துல வச்சு தாங்க இது பண்ணணும். நீங்கள் கையில் எடுத்து செக் பண்ணுறதுக்காக எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஷேப் மாறி போயிடும். அதனால வந்து கீழே ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சே நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இப்போ நான் பெரிய சைஸ் பெண்டன்ட் பண்ணுறதுக்காக அதே சிலிக்கான் எடுத்து கொஞ்சம் பெரிய பாலாக பண்ணியிருக்கேங்க. இப்போ பெரிய சைஸ் பெண்டன்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணணும். ஆயில் அப்ளை பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு டீமோல்ட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஈஸியாக அதில் ஒட்டாமல் வெளியே வந்துருங்க. அதுக்காக தான் ஒரு டைமும் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ பெரிய சைஸ் சிலிக்கான் எடுத்துகிட்டு வந்து நல்லா ஃப்ளாட் பண்ணி வச்சுட்டு பெண்டன்ட் அதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி பேக் சைடு திருப்பி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் போதும். சென்டரில் வச்சு இப்போ ஈவனாக தாங்க ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் மாற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சைடு ஜாஸ்தியாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் அந்த மாதிரி மாறிடும். அதனால தான் வந்து சென்டரில் வச்சு ஒரே டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து இதை கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாங்க. இதை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஷேப் மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கையில் எடுக்காமல் அதை அப்படியே வச்சிடலாங்க. ஒரு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும். நீங்கள் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி அதை எடுத்துடாதீங்க. இப்போ நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் பண்ணியாச்சுங்க. இதில் வந்து நீங்கள் என்ன கலர் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஷேப் வந்து நீங்கள் க்ளேலேயே கூட பண்ணலாம். உங்கள்கிட்ட இந்த பெண்டன்ட்டு இந்த சாம்ஸ்லாம் இல்லை அப்படின்னா நீங்களே க்ளேயில் மேக் பண்ணி அதையே வந்து பெண்டன்ட்டாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய டிசைன்ஸ் அந்த மாதிரி மேக் பண்ணலாங்க. இப்போது நம்மளோட சிலிக்கான் ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இது போல் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெரகோட்டா ஜுவல்லரி பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்ங்க. இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து அந்த பெண்டன்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த பெண்டன்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா சிலிக்கானில் அழகாக அந்த டிசைன் அப்படியே வந்துருங்க. இம்ப்ரெஷன் வந்து கரெக்டாக நீட்டாக இருக்கும். இப்போ எல்லா டிசைனையுமே வந்து அந்த பெண்டன்ட்டை வெளியில் எடுத்துடலாங்க. நமக்கு என்ன டிசைன் வேணுமோ நம்ம ஓனாக மேக் பண்ணிக்கலாம். இப்போ இதை டீமோல்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் அதில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ஃபுல்லாக ஆயிலாக இருக்குங்க. அதை வந்து சும்மா வெறும் வாட்டர் வாஷ் பண்ணிங்கனாலே போயிடும். வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக காட்டன் துணியில் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போலவே யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் டீமோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலிக்கான் வந்து உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய விரிசல் விட்டுற மாதிரி இருக்கும். ஒரு டைம் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை திருப்பியும் சரி பண்ண முடியாதுங்க. இப்போ நம்ம மேக் பண்ண மோல்டில் க்ளே வச்சு டிசைன் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு மோல்டில் வந்து எப்பவும் போல் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். ஆயில் அப்ளை பண்ணிட்டு க்ளே வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கூட பண்ணலாங்க. நான் இப்போ வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு களிமண் எந்த அளவுக்கு வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வச்சு நல்லா பேக் சைடு வந்து ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பேக் சைடு திருப்பி லைட்டாக ஒரு ப்ரெஷ் கொடுத்திங்கன்னா அந்த டிசைன் வந்து அப்படியே வந்துருங்க. என்ன தான் நம்ம டிசைனை மோல்ட்லேயே பண்ணாலும் லைட்டாக ஹைலைட் பண்ணோன்னா அந்த டிசைன் வந்து பெயிண்ட் பண்ணும்போது ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க.